அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு யூனிட் 1லேருந்து நம்ம வினாக்கள் பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இந்த பகுதியிலும் சில வினாக்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா வர்த்தன வம்சம். வர்த்தன வம்சத்தை நிறுவியவர் புஷ்யபூதி. வர்த்தன வம்சத்தின் தலைநகரம் தானேஸ்வரம். ஹர்ஷசரிதம் என்ற நூலின் ஆசிரியர் பாணர். ஒரு அரசரின் முதல் வாழ்க்கை வரலாற்று நூல் எது? ஹர்ஷசரிதம். சியூகி என்ற நூலின் ஆசிரியர் யுவாங்சுவாங். சியூகி என்ற நூலின் ஆசிரியர் யுவாங்சுவாங். ரத்னாவளி, நாகநந்தம், பிரியதர்ஷிகா போன்ற நாடகங்களை எழுதியவர் ஹர்ஷர். ஹர்ஷரது கையொப்பமுள்ள கல்வெட்டு பான்ஸ்கரா கல்வெட்டு. யாருடைய ஆட்சியில் புஷ்யபூதியின் குடும்பம் வலிமை மிக்கதாக மாறியது? பிரபாகர வர்த்தனர். பிரபாகர வர்த்தனரின் மகள் பெயர் ராஜ்யஷி. பிரபாகர வர்த்தனர் தனது மகளை யாருக்கு மணமுடித்து கொடுத்தார்? கிரகவர்மன். இவர் மௌகாரி வம்சத்தை சேர்ந்தவர். மௌகாரி வம்சத்தை சேர்ந்த கிரகவர்மன் எந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார்? கன்னோசி. பிரபாகர வர்த்தனரின் மூத்த மகன் ராஜ்யவர்த்தனர். பிரபாகர வர்த்தனுக்கு பிறகு வர்த்தன வம்சத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் ராஜ்யவர்த்தனர். ராஜ்யவர்த்தனர் யாரால் வஞ்சகமாக கொல்லப்பட்டார்? ராஜ்யவர்த்தனர் யாரால் வஞ்சகமாக கொல்லப்பட்டார்? சசாங்கன். இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னா கௌட வம்சம். ராஜ்யவர்த்தனருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் ஹர்ஷவர்த்தனர். ராஜ்யவர்த்தனரோட சகோதரர் தான் ஹர்ஷவர்த்தனர். ஹர்ஷர் தனது தலைநகரத்தை தானேஸ்வரத்திலிருந்து எங்கு மாற்றினார்? கன்னோசி. மௌகாரி வம்சத்தின் தலைநகர் கன்னோசி. கன்னோசி பகுதியின் அமைச்சர் போனி. ஹர்ஷர் கன்னோசியின் ஆட்சி பொறுப்பை யாருடைய அறிவுரைப்படி ஏற்றுக்கொண்டார்? அவலோகிதேஸ்வர போதிசத்துவர். ஹர்ஷர் எந்த பட்டங்களுடன் கன்னோசியின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்? ராஜ்யபுத்திரர், சிலாதித்யா. ஹர்ஷர் பௌத்த மதத்தை தழுவுவதற்கு காரணமாக இருந்தவர் ராஜ்யஷி. ஹர்ஷவர்த்தனோட சகோதரி இவங்க. ஹர்ஷர் முதலில் ஹீனயான புத்த சமயத்தை தழுவினார். அவரை மகாயான புத்த சமயத்திற்கு மாற்றியவர் யுவான்சுவாங். சீன பயணி யுவான்சுவாங். ஹர்ஷரின் சகோதரி ராஜ்யஷியின் கணவரை கொன்றவர் தேவகுப்தன். இவர் மாலவத்தோட அரசர். ஹர்ஷர் கனோஜ் பேரவையை யாரை சிறப்பிக்க கூட்டினார்? யுவாங்சுவாங். கனோஜ் பேரவை எத்தனை நாட்கள் நடைபெற்றது? 23 நாட்கள். பிரயாகை அலகாபாத் மாநாட்டை ஹர்ஷர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டினார்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஹர்ஷரின் ஆவண காப்பகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நிலோபிது. சிர்பூர் லட்சுமணன் கோவில் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? ஹர்ஷரோட காலம். காதாம்பரி என்ற நூலை எழுதியவர் பாணர். தனது முதல் படையெடுப்பில் ஹர்ஷர் யாரை தோற்கடித்தார்? சசாங்கன். ஹர்ஷரை தோற்கடித்த சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசி. ஹர்ஷரை வெற்றி கொண்டதால் புலிகேசி சூட்டிக்கொண்ட பட்டம் பரமேஸ்வரர். ஹர்ஷர் ஆட்சி புரிந்த ஆண்டுகள் 41 ஆண்டுகள். ஹர்ஷரோட ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள், அதாவது அமைச்சர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலைகள், அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அவந்தி. இவர் அயலுறவு மற்றும் போர் விவகாரங்களுக்கான அமைச்சர். அடுத்து சிம்மானந்தா. இவர் படை தளபதி. குந்தலா. இவர் குதிரைப்படை தலைவர்.
அடுத்து ஸ்கந்தகுப்தர், இவர் யானைப்படை தலைவர். திருவத்வஜர், இவர் அரச தூதுவர்கள். பானு, ஆவண பதிவாளர்கள். மகாபிருதிகரர், இவர் அரண்மனை காவலர்களின் தலைவர். சர்வகதர், இவர் உளவுத்துறை அதிகாரி. ஹர்ஷர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள். பாகா, கிரண்யா, பலி. இந்த பாகா விளைச்சலில் 6ல் 1 பங்கு வாங்கியிருக்காங்க. ஹிரண்யா விவசாயிகள் ப்ளஸ் வணிகர்கள், இவங்க 2 பேரும் வரியை பணமாக செலுத்தியிருக்காங்க. பலி வரியை பற்றி அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் சொல்லலை. பயணிகளின் இளவரசர் என்று புகழப்படுபவர் யுவாங் சுவாங். ஹர்ஷர் மகாமோட்ச பரிஷத் என்று அழைக்கப்பட்ட பௌத்த மதத்தை எங்கு கூட்டினார்? பிரயாகை, அதாவது அலகாபாத்தில். கற்றறிந்தோரின் மொழியாக இருந்தது சமஸ்கிருதம். ஹர்ஷரின் அரசவை கவிஞர் பாணர். யாருடைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் அதன் புகழின் உச்சநிலையை அடைந்தது? ஹர்ஷர். யுவாங் சுவாங் வருகை புரிந்த போது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்தவர் சிலாபத்ரர். ஹர்ஷர் முதலில் எந்த கடவுளை வழிபட்டார்? சிவன். ஹர்ஷர் 2 பௌத்த கூட்டங்களை எந்த ஆண்டு நடத்தினார்? கிபி 643. ஹர்ஷர் படை நிர்வாகத்தில் சாதாரண படை வீரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சாடர், பாடர். ஹர்ஷர் காலத்தில் குதிரைப்படை அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பிரகதீஸ்வரர். ஹர்ஷர் காலத்தில் காலாட்படை அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பால திக்ரிதர், மகாபால திகிரிதர். யுவாங் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? ஹர்ஷர். ஹர்ஷரது பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? ஃபஸ்ட்டு மாகாணம், மாகாணத்துக்கு அடுத்த நிலையில் புத்தி, அடுத்தது விஷயா, இது மாவட்டம், அடுத்தது பாதகா அப்படிங்கிற ஒரு பகுதியாகவும், பாதகெல்லாம் கிராமம் அப்படின்னு கடைசி நிலையில் கிராமம் இருந்திருக்கு. மாகாணம், புத்தி, விஷய, பாதகா, கிராமம் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. நீதி வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் மீமான் சகர்கள். ஹர்ஷரின் அவைக்கு தூதுகுழுவை அனுப்பியவர் டாய்சூங். இவர் டாங் பேரரசர். இவர் ஹர்ஷருக்கு சமகாலத்தவர். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி.